கௌதர்பார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள் பசு போல தூய்மையானது கௌதர்பார். Hola! Vacation to Dubai starts from ₹29,999 only. GT Holidays. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. திடீர் அவமானங்கள், திடீர் விபத்துக்கள் இதெல்லாம் வருது அப்படின்னா அந்த இடத்தோட அந்த வீட்டோட தென்மேற்கு அப்படிங்கிற 45 டிகிரி கவனிக்கணும். ஒரு வீட்டு பூஜை அறையில வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் அந்த மாதிரி எதுவும் இருக்காமா? இருக்குங்கம்மா. அதாவது நம்ம வந்து பூஜை அறை அப்படிங்கிறது அதிகமான ஃபோட்டோஸ் வைக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பூஜை ரூம்லலாம் நின்றுட்டு அது மணிக்கணக்கில் பூஜை பண்ணுறதெல்லாம் அது வந்து குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத இடங்கள்ல தான் அது மாதிரி பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே 4 டாய்லெட் இருக்குது. நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே கொண்டு வர இடமே அதுதான். நீங்கள் அந்த இடத்துல பற்றி வைங்கன்னு சொல்கிறேன். அந்த இடம் பாசிட்டிவாக மாறணும். வாரத்துக்கு ஒரு முறை மாவு அரைச்சி வைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப தவறு. அது வந்து அந்த தென்மேற்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறதுக்கு நம்ம வந்து காம்பஸ் தான் அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த தென்மேற்கு இந்த இடத்துல தான் வருதுன்னு சுட்டி காட்டி அந்த இடத்துல பீரோவை வச்சு அந்த இடத்துல பணத்தை வைக்கும் பொழுது நிச்சயமாக பணம் பெருகும் உறுதியாக சொல்லலாம். கோல்டன் சன்ரைஸ் ஒரு ஐஃபனு ஃபுல் ப்ளஸ் ஒரு ஐஃபன் கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லும் பொழுது 96லாம் வந்து திருமணம் ஆனவங்களுக்கும் நிறைய டைவர்ஸ் ஆயிருக்கு. இவங்கெல்லாம் வந்து திருச்செந்தூர் திருப்புகழ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகழில் ஒரு பாடல் இருக்குது. இந்த வாட்டர் வயலட் மலர் மருந்து வந்து பில்ஸாக சீனி உருண்டைகள் மாதிரி உருண்டையாக இருக்கும். இது எல்லா ஹோமியோ மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். இதை வாங்கி வச்சுட்டு காலையில் 4 இரவு 4 அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கிறது பணவரவை தக்க வைக்கும். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்களை பேசுவதற்காக இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுனர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். அம்மா வணக்கம். வணக்கம்மா. ஒரு வீட்டில் வந்து நல்ல வருமானம், நல்ல புகழ் எல்லாமே இருக்கு, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கனாலுமே திடீர்னு விபத்துகள்லாம் ஏற்பட்டு அந்த குடும்பத்துடைய அமைதியவே அது குலைக்குது இல்லம்மா. அப்ப இதுக்கு என்ன மாதிரியான வாஸ்து அமைப்புகள் காரணமா? நிச்சயமாங்கம்மா. அது திடீர் அவமானங்கள், திடீர் விபத்துக்கள் இதெல்லாம் வருது அப்படின்னா அந்த இடத்தோட அந்த வீட்டோட சவுத் வெஸ்ட் அதாவது தென்மேற்கு அப்படிங்கிற 45 டிகிரி கவனிக்கணும். அதே போல் தென்கிழக்கு 45 டிகிரி கவனிக்கணும். இது 2 பகுதிகளும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா திடீர் அவமானங்கள், திடீர் கேஸ் வழக்குகள், திடீர் விபத்துக்கள், சில இடங்களில் வந்து சூசைட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் உருவாக்கக்கூடியது இந்த 2 திசைகள், தென்மேற்கும் தென்கிழக்கும். அதாவது ஜென்ரலாக வந்து தெற்கும் மேற்கும் இணையிற இடம் தென்மேற்காகவும் கிழக்கும் தெற்கும் இணையக்கூடிய இடம் தென்கிழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுது அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து ஒரு இடத்தோட டிகிரி எத்தனை நார்த்து வந்து எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு, ஒரு இடத்தோட நார்த்து வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு, ரைட்டு திரும்பியிருக்கா, லெஃப்ட்டு திரும்பியிருக்கா, எவ்வளோ 20 டிகிரி திரும்பியிருக்கா, 10 டிகிரி திரும்பியிருக்கா, சில இடங்களில் தருமபுரி இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா 30 டிகிரிக்கு மேலே போகும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பில்டிங்கோட அமைப்பை வச்சு அந்த இடத்துல வந்து வாஸ்து கரெக்ஷன் வீட்டுக்கு வெளியில் சரௌண்டிங்கில் தெற்கையும் மேற்கையும் உச்சப்படுத்தும் பொழுது அந்த மாதிரி ஏதாவது விபத்துக்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதிலேருந்து மன உளைச்சல்லேருந்து வெளியில் வர்றதுக்கும், அல்லது திடீர் கடன்கள், திடீர்னு விபத்துக்கள், திடீர் வழக்குகள் இந்த மாதிரி எது வந்திருந்தாலுமே இந்த வாஸ்துவை வீட்டுக்கு வெளியில் சரௌண்டிங்கில் வந்து நம்ம வந்து மேடு பள்ளங்களை சரி பண்ணும் பொழுது அப்போ வந்து அந்த விஷயத்துலேருந்து ஒரு ரெமிடி, ஒரு தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். உடனடியாக தீர்வு கிடைக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்துட்ருக்க விஷயம். அது போலவே இந்த வீட்டோட எனர்ஜி அப்படிங்கிறத பார்ப்பேங்க. இந்த கிறிஸ்டல் வச்சு எனர்ஜி பார்க்கும் பொழுதும் அந்த இடத்தோட எனர்ஜி வந்து வாஸ்து கரெக்ஷன் பண்ணின பிறகு கூட வீட்டுக்குள்ளே ஏதாவது தவறுகள் இருந்தாலுமே கூட வீட்டில் வந்து வாஸ்து சார்ந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைச்ச பிறகு கூட நிறைய பேர் இன்றைக்கி வந்து சில இடங்களில் சில வாஸ்து நிபுணர்கள் வந்து சல்லிய தோஷம் அதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி சொல்லும்போது அந்த இடத்தோட எனர்ஜி, அந்த அவங்க குடியிருக்கிறவங்களோட எனர்ஜி மாறிடுது. அவங்க வந்து மனசில் ஒரு குழப்பங்கள், ஒரு தெளிவில்லாத நிலை, மன அழுத்தம், எதிர்மறை பேச்சு பேசுறது, தவறான வார்த்தைகள் பேசுறது, தவறான எண்ணங்கள், பொறாமப்படுறது, இந்த மாதிரி நிறைய இருக்கும் பொழுது வாஸ்து கரெக்ஷனே பண்ணினா கூட அவங்க வந்து தவறாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல வந்து அவங்களோட நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள் தவறாக இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஈஸியாக டக்குன்னு ரெமெடி கொடுக்கணும் அப்படின்னா வாஸ்து கரெக்ஷன் அழகாக வீட்டுக்குள்ளே வீடு பர்ஃபெக்ட், அதாவது சரியான திசையில் வந்து ஒரு உச்சப்படுத்தி ஒரு அறையை செலக்ட் பண்ணி
இந்த இடத்துல தூங்குங்கிறது ஒரு ஒரு ரிசல்ட் கொடுத்துட்றோம். ப்ளஸ் வந்து அதை வந்து உடனடியாக செயல்படுத்துறதுக்கு மலர் மருந்துகள், வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள், ப்ளஸ் வந்து அங்கே வந்து ஒவ்வொருவரோட பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டில் பூஜை முறைகள் எல்லாம் நான் வந்து டைரக்ட் விசிட் போகும்போது சொல்லித்தரேன். நேரடியாக போகும்போது அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுங்க. செய்ய ஆரம்பித்த உடனே வாஸ்து கரெக்ஷன் பண்ணும்போது நிரந்தர தீர்வு. நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சரியான ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்குங்கம்மா. அது போலவே ஃபாலோ அப்பு, என்னோட கிளைண்ட்ஸு, என்னோட வாடிக்கையாளர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். நான் இங்கே வந்து செஞ்சு கொடுத்த பிறகு நான் நல்லா இருக்கேன், இப்படி நல்ல என் வாழ்க்கையில் இது நடந்ததுன்னு அவங்க ஃபீட்பேக் சொல்லும்போது இன்னும் நான் உற்சாகமாக பல இடங்களுக்கு போய் செஞ்சு கொடுக்குறதும், அதாவது ஸ்ட்ராங்காக நீங்கள் இதை செஞ்சால் இது நடக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் வந்து இது முழுமையான தீர்வு கொடுக்கக்கூடிய வாஸ்து. உங்களை வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்குற விஷயம் வந்து யூனிவர்ஸ் வந்து ஒரு குழந்தைய கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகும் அப்படிங்கிறத டைரக்ட் விசிட்டில் ஒரு கிளாஸ் மாதிரியே எல்லா குடும்ப உறுப்பினர்கள் மெம்பர்ஸ் எல்லாரும் இருக்கணும். வாஸ்து கரெக்ஷன் எல்லாம் கம்ப்ளீட்டாக சொல்லிடுவேன். ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு 1/2 hour பேசிடுவேன். இது எதை பண்ணுங்கள், இது பண்ணுனா இது நடக்கும். ஒருத்தர் நம்பிக்கை இல்லைன்னா கூட அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் டிலே ஆகும். அப்போ எல்லோரும் ஒட்டு மொத்தமாக குடும்பம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அழகாக ஃபீட்பேக் வந்து ரிசல்ட் வந்து நம்ம எடுத்துடலாம். வாஸ்து கரெக்ஷனும் இடிக்காமல் உடைக்காமல் வீட்டுக்குள்ளே வீடு சரௌண்டிங் வாஸ்து கரெக்ட் பண்ணுறது, இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக அதிக செலவு இல்லாமல் இடிக்காமல் உடைக்காமல் வாஸ்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து தன்னம்பிக்கை தைரியம் கொடுக்கக்கூடிய நிறைய தகவல்களையும் சொல்லி கொடுக்கும்போது அப்புறம் என்ன அவங்களுக்கு அவ்வளோ அழகாக வெளியே வந்துடுவாங்க. ஒரு வீட்டு பூஜை அறையில் வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் அந்த மாதிரி எதுவும் இருக்காமா? இருக்குங்கம்மா. அதாவது நம்ம வந்து பூஜை அறை அப்படிங்கிறது அதிகமான ஃபோட்டோஸ் வைக்கக்கூடாது. பழைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணினாங்க அப்படிங்கிற விஷயத்த சிந்திக்கணும். ஏன்னா பழைய காலத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு விளக்கு மட்டும்தான் ஏற்றி வச்சுருப்பாங்க. அந்த விளக்கு கூட எதுக்காக அப்படின்னா இருள் சூழ்ந்து இருக்கக்கூடாது. அதாவது கரண்ட் கிடையாது அப்போல்லாம். 6 மணிக்கு மேலே இருட்டாயிரும். அந்த இருட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு தீபத்தை ஏற்றுனாங்க. இந்த வெட்ட வெளி தான் உங்களுக்கு இறைவன். இந்த நிறைய கோவிலுக்கு போயிட்டு வர இடத்துல நிறைய ஃபோட்டோஸ் வாங்கிட்டு வராதாங்க. நிறைய சிலைகளை வீட்டில் வைக்காதீங்க. கோவில் மாதிரி வீட்டை பண்ணாதீங்க. அப்போ கோவிலில் என்ன இருக்கும், அமைதி இருக்கும். அங்கே வந்து நிசப்தமாக இருக்கும். குறிப்பிட்ட நேரத்தில் கோவிலை மூடிடுவாங்க. இதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ண முடியாது. வீடுங்கிறது எதுக்கு, மகிழ்ச்சியாக எல்லோரும் சந்தோஷமாக எல்லோரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு நல்லா ஒரு ஆடல் பாடலோட நல்லா இருக்கிறதுக்கு தானே வீடு அப்படிங்கிறது. இது வந்து அமைதி பூங்கா கிடையாது. வீட்டை வந்து ரொம்ப வந்து கோவில் மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளான பூஜை முறை. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே பூஜை ரூம்லலாம் நின்றுட்டு அது மணிக்கணக்கில் பூஜை பண்ணுறதெல்லாம் அது வந்து குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத இடங்கள்ல தான் அது மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய பூஜை பண்ணுற இடங்கள்லாம் போய் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணோம்னா அங்கே வந்து கணவன் மனைவி நிறைய பேர் பேசிக்காமே இருக்காங்க. இதெல்லாம் தவறு. நம்ம வந்து ஒரு குடும்பம் அப்படிங்கிறது வாழ்கிறதுக்கு தான். நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும். நல்லா அவங்க வாழ்க்கையில் அந்தந்த டைமுக்கு அதாவது பருவத்தே பயிர் செய்யணும்னு சொல்லிட்டு அந்தந்த தருணத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து ஒரு கணவன் மனைவி தாயாகவும் தந்தையாகவும் இருந்து செய்யணுங்கிற கான்செப்டை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் நான் பூஜையிலையும் பண்ணுவேன், நிறைய கோவிலுக்கு போவேன், நான் கிரிவலம் போவேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு. ஆலய வழிபாடு ரொம்ப அவசியம். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தெய்வத்தை போய் நீங்கள் கோவிலில் பாருங்கள். வீட்டில் வந்து பூஜைகள் அளவாக சிம்பிளாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சோமா, நம்மளோட அப்பா அம்மா இல்லையா, இல்லை இருக்காங்களா, அவங்கள நினச்சி பிரார்த்தனை, என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்களுக்கு ஒரு நன்றி, நேற்று நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்களுக்கெல்லாம் நன்றி, இன்றைக்கி நடக்க போகிற விஷயம் நல்லதாக நடக்கணும்னு ஒரு மேனிஃபெஸ்டேஷன். இது போல் சிம்பிளாக பண்ணலாம். குறிப்பாக வந்து பூஜை அறையில் வந்து குறைவான படங்கள், விளக்கெல்லாம் வந்து அதை வீக்லி ஒன்ஸாவது நல்லா சுத்தப்படுத்தி வைக்கணும். ப்ளஸ் வந்து பூவெல்லாம் நல்லா வாசனை உள்ள மலர்களை படங்களுக்கு போடணும். அந்த பூவை வந்து காஞ்சி போன பூவெல்லாம் எடுத்துடணும். அதே மாதிரி பூஜை ஃபோட்டோஸில் வந்து நம்ம வந்து இந்த பொட்டெல்லாம் வைப்போம் இல்லைங்களா, திலகம் வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள், ஏலக்காய், பச்சை கற்பூரம் எல்லாம் ஒன்று போல் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டுக்கணும். அதை ஒரு கொஞ்சம் பன்னீர் ஊற்றி கலக்கி எல்லா ஃபோட்டோஸுக்கும் வைக்கிறது நல்ல நறுமணமாக இருக்கும். அது போலவே நம்ம வந்து வீட்டை நல்லா மாப் பண்ணும்போது இந்த ஒயிட் செஸ்ட்நட் மலர் மருந்து போட்டு தொடச்சி விட்டுட்டு பன்னீர் கொஞ்சம் தெளித்து விடலாம் எல்லா இடங்களிலையும். அது போலவே கிச்சன் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும். கிச்சன், டாய்லெட், பூஜை அறையை விட இந்த 2 இடமும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். எல்லா வீடுகள்லையும் பூஜை அறை பிரமாதமாக வச்சுருப்பாங்க. டாய்லெட்டுக்குள்ளே போகவே முடியாது. ஏன்னா முன்னாடி வீடுகளில் 2 தலைமுறைக்கு முன்னாடிலாம் டாய்லெட் வீட்டுக்குள்ளே கிடையாது. அப்போ வந்து அது வேறு கணக்கு. இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே 4 டாய்லெட் இருக்குது. அப்போ அந்த டாய்லெட் நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே கொண்டு வர இடமே அதுதான். அந்த இடத்த நல்லா சுத்தமாக வச்சுருக்குங்க. அந்த இடத்துல பற்றி வைங்கன்னு சொல்கிறேன்.
அந்த இடம் பாசிட்டிவாக மாறணும். பிராணிக் ஹீலிங்கில் அது ஒரு சப்ஜெக்டாகவே சொல்லுவாங்க. டாய்லெட்டில் தான் ஃபஸ்ட்டு ஊதுபத்தி ஏற்றி வைக்கணும். ஒரு சின்னதாக ஸ்டாண்டு வால்லையே வச்சு செவுத்துலேயே வந்து அடித்து வச்சு அதில் ஒரு பத்தி வைக்கிறது. டாய்லெட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். அதே மாதிரி கிச்சனில் வந்து சிங்க்கில் நிறைய பாத்திரங்கள் போட்டு வைக்கக்கூடாது. நான் பல நாட்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை மாவு அரைச்சி வைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு. அது வந்து எல்லா இடங்களுக்கும் நோய்களுக்கு காரணமே ஃப்ரிட்ஜு தான். ஃப்ரிட்ஜே வைக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அல்லது கொஞ்சமாக ஏதாவது பால் வாங்கி வைக்கிறோம், சில ஃப்ரூட்ஸ் வைக்கிறோம், ஒரு நாள் 2 நாளைக்குன்னா தவறு கிடையாது. மாத கணக்கில் வார கணக்கில் அரிசி மாவெல்லாம் அரைச்சி வைக்கிறது லிவர் கெட்டு போயிடும். ஏன்னா இந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப அதிகமாக நம்ம கொடுக்கும்போது ஃபேட்டி லிவர் வந்துடுது. ஃபேட்டி லிவர் ஆச்சுன்னா பல நோய்களுக்கு அதுவே காரணமாயிருது. அப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சமைக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம உடம்புக்கு இது நல்லதா அப்படிங்கிற புரிதலோடு செய்யணும். தேவையில்லாத உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புக்கு நம்மளே செய்யறத துரோகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக எல்லா விதத்துலையுமே அந்த இடம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறும்போது நல்லது தானாக நடக்க ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் போய் யாரையும் தேட வேண்டிய அவசியம். வீட்டை வந்து பக்காவாக இருப்பியல் படி வாஸ்து படி செக் பண்ணி சரி பண்ணிக்கங்க. வாய்ப்பு இல்லையா வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டை கொண்டு வந்துருங்க. ப்ளஸ் வந்து அந்த இடத்துல எனர்ஜி உங்களுக்கு சரியில்லையா அந்த எனர்ஜியை சேஞ்ச் பண்ணுறது. எனர்ஜி சேஞ்சிங்க்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கலர்ஸ் ஸ்க்ரீனு என்ன கலர் போடணும், வால் பெயிண்டிங் என்ன பெயிண்டிங் கொடுக்கணும், ப்ளஸ் வந்து என்ன நம்பர்ஸு என்ன சுவிட்ச் வேர்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். டெய்லி என்னென்ன போட்டு குளிக்கணுங்கிறத பற்றிலாம் நம்ம அடுத்த எபிசோடில் நம்ம பேசலாம். அந்த மாதிரி 1000 விஷயங்கள் இருக்குது. இது வந்து பொதுப்படையாகவே இவ்வளோ விஷயம் கொடுக்குறோன்னா டைரக்ட் விசிட் ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கேள்விகள் இருக்கும். கிட்டத்தட்ட 30-40 கேள்விகள் இப்போ எழுதி வைக்கிறாங்க நான் போகிறதுக்கு முன்னாடி. அவ்வளோக்கும் பொறுமையாக நல்லா நீட்டாக அவங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்துருவேன். கிட்டத்தட்ட இப்போல்லாம் கன்சல்டிங் டைம் வந்து 2.5 hours to 3 hours எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்க முழுமையாக என்னை வந்து எப்படி நான் வந்து வரவேற்கிறாங்களே நம்ம பேசக்கூடிய தன்னம்பிக்கையான விஷயத்தை பார்த்து தான் நம்மளை கூப்பிடுறாங்க. வரவேற்கும் போது எப்படி மகிழ்ச்சியாக என்னை வரவேற்கிறாங்களோ அந்த அளவுக்கு என்னோட விஷயங்கள் எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்டு நான் ரிட்டர்ன் வரும்போதும் அவ்வளோ மகிழ்ச்சியாக தான் வந்து என்னை கார் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதுவே எனக்கு பெரிய பிளெஸ்ஸிங் தான் நிச்சயமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளால் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நம்ம தீர்வு கொடுக்குற ஒரு நிலையில் இருக்கோங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறேன் நான். அது போலவே வந்து அவங்க வந்து வாட்ஸ்அப்லேயும் என் கூட வந்து கனெக்டிவிட்டியிலே இருக்காங்க. அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை சொல்கிறாங்க, செய்கிறாங்க. சில பூஜை முறைகள் சொல்கிறேன்னா செஞ்சுட்டு அதை ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. எல்லாமே பண்ணிகிட்ருக்காதீங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காருங்க, இந்த டைமில் இதை பண்ணுங்கள். ஒரு 1/4 மணி நேரம் தான் எடுத்துக்கிறேன். இந்த டைம் மட்டும் இந்த சாண்டிங் பண்ணுங்கள், இது போல் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்களா அதை யூனிவர்ஸ் கையில் கொடுத்துருங்க. நீ செஞ்சு தான் ஆகணும்னு விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள். நீங்கள் எப்பவும் போல் உங்கள் ரொட்டீன் ஒர்க்கை பார்த்துட்டே இருங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல் வந்து கரெக்டாக பிரபஞ்சத்துக்கு ரீச் ஆகும். ரீச் ஆகிட்டு உங்களுக்கு அது செயலாக வரும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுப்பேன். ரொம்ப அழகாக போயிட்டுருக்குங்கம்மா. ரொம்ப சூப்பர், நல்லா பண்ணுறாங்க. ஏன்னா பல இடங்கள் பல பேரை வாஸ்து கூப்பிட்டு பார்த்துருப்பாங்க, பல பேர்கிட்ட கன்சல்டிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு குடையின் கீழ் அஸ்ட்ராலஜியும் கொடுத்துட்றேன், இது போல் எனர்ஜி சேஞ்சஸ்க்கும் நான் வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறேன், வாஸ்துவும் கரெக்ட் பண்ணிடுறேன். அப்போ வந்து அதன் பிறகு வந்து அதெல்லாம் சொல்லி கொடுத்த பிறகும் ஃபாலோ பண்ணுறதுக்கும் நான் தயாராக இருக்கேங்கும்போது மக்கள் வந்து இதை வந்து ஒரு பெருமிதத்தோடு எடுத்து இன்றைக்கி நல்லா வந்து அழகாக வந்து அவங்க வந்து ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க. இதுவே வந்து நம்மளோட ப்ரோக்ராமுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி தாங்கம்மா. ஆமாம், இப்போ வந்து நீங்கள் பூஜை அறை, வீட்டில் சமையலறை, கழிவறை இங்கெல்லாம் என்ன மாதிரியான விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னீங்க. ஆமாம், இப்போ வந்து நம்ம பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம். எந்த இடத்துல வச்சா அந்த பணம் வந்து நிறையா வரும், நமக்கு குறையாம நிறையா இருக்கும்? கரெக்டுங்கம்மா. அதாவது நம்ம வந்து பணம் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வீட்டோட தென்மேற்கு 15 டிகிரியோ 10 டிகிரியோ திரும்பி இருக்குங்கன்னா கரெக்டாக தென்மேற்குங்கிறது எந்த டிகிரியில் வருதுன்னு பார்க்கணும். பார்த்து அந்த இடத்துல பீரோ வச்சு அதில் வந்து நம்ம வந்து சில பேர் வந்து ட்ரெஸ் எல்லாம் நிறைய வச்சு உள்ளுக்குள்ளே ஒரு லாக்கர் மாதிரி இருக்குல்ல அதில் வைப்பாங்க. அதில் வைக்கக்கூடாது. மேலே உள்ள தட்டில் ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் கிளாத் போட்டுட்டு அதில் வந்து ஒரு ரெட் கலர் பேக் மாதிரி தைச்சிக்கலாம். அல்லது ரெட் கலர் கிளாத்லேயே கூட அந்த மணியை வந்து பணத்தை வந்து சுற்றி அது கூட வந்து பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, துளசி, புதினா இதெல்லாம் வச்சு இதெல்லாமே வந்து வாசனை திரவியங்கள்னு சொல்கிறது. இதெல்லாமே சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்றது. இது போல் வைக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து பாசிட்டிவான மனநிலையில் நம்ம இருந்து நல்ல செயல்களை செய்யும் பொழுது நிச்சயமாக பணம் நமக்குன்னு ஒரு அளவுக்கு ஒரு பணம் வரும்போது அந்த பணம் செலவு போக மீதி இருக்கிறத இது போல் வைக்கும் பொழுது
தென்மேற்கு திசை அப்படிங்கிறது மண் சக்தி வாய்ந்தது. மண் சக்தினா மண்ணில் ஒன்று முளைக்க வச்சு ஒரு விதையை போட்டிங்கன்னா அது விளைஞ்சு அது வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து பழமாக மாறும். அதுபோல் இந்த மணி வந்து வளரும். இது கூட அடுத்த மாதத்தில் இப்போ ஒரு 10,000 ரூபாய் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த மாதம் ஒரு 12,000 சேமிப்பு வரும் அப்படிங்கிறது அந்த இடத்துல உறுதியாக நம்ம சொல்லலாம். நிறைய வந்து இதெல்லாம் வந்து அந்த கரெக்டாக அந்த தென்மேற்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறதுக்கு நம்ம வந்து காம்பஸ் தான் அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த தென்மேற்கு இந்த இடத்துல தான் வருதுன்னு சுட்டி காட்டி அந்த இடத்துல பீரோவை வச்சு அந்த இடத்துல பணத்தை வைக்கும் பொழுது நிச்சயமாக பணம் பெருகும், உறுதியாக சொல்லலாம். அம்மா, வழக்கமாக நீங்கள் வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் சொல்லுவீங்க. இந்த நேர்காணலில் நீங்கள் நம்ம நேயர்களுக்கு சொல்கிற ஸ்விட்ச் வேர்ட்ஸ் என்னம்மா? பணத்துக்காகட்டும் முன்னேற்றத்துக்காகட்டும் எப்போவுமே ஒரு சின்ன விஷயம் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஏன்னா முன்னாடிலாம் நம்ம வந்து எப்போவுமே விவசாய குலத்தொழிலாக இருந்தது எல்லாருக்குமே மோஸ்ட்டாக. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து சன்லைட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இன்றைக்கி அப்படி கிடையாது. எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமு இல்லைன்னா ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேன்னு வந்து சூரிய வெளிச்சமே கார்லேயே போகிறோம் சூரிய வெளிச்சமே நம்ம மேலே படுறதில்ல. அங்கே தான் நம்ம தவறு பண்ணுறோம். அதனால் சூரியன் உதயம் ஆகும்போது டெய்லி முடிஞ்ச வரைக்கும் அந்த சூரிய வெளிச்சத்தில் இருக்கிறது நல்லது. இது போல் வந்து நம்மளால் வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த வெளிச்சத்துலையாவது சூரியனே வராது சில கட்டடங்கள் இருந்தாலும் அந்த வெளிச்சத்துலையாவது மொட்டை மாடியிலேயே எங்கேயாவது ஒரு பால்கனிலேயே உட்கார்றது ரொம்ப சிறப்பு. அப்போ வந்து நம்ம சொல்லக்கூடியது வந்து கோல்டன் சன்ரைஸ் ஃபுல் கவுண்ட்டு. கோல்டன் சன்ரைஸ் ஒரு ஹைஃபனு ஃபுல் ப்ளஸ் ஒரு ஐஃபன் கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லும் பொழுது அந்த பணம் தொடர்பான நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார பண வரவு உழைப்புக்கேற்ற ஊதியம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இது வந்து ரெகுலராக பண்ணலாம். இன்னொன்று வந்து 808 808 அப்படிங்கிறதும் 741 741 அதுக்கு கீழே வந்து 777 அப்படிங்கிற இந்த 3 நம்பர்ஸையும் ஒன்று போல் எழுதி ரவுண்டு போட்டு 54 முறை எழுதணும். இது போலவும் க்ரீன் பெனில் லாங் சைஸ் நோட்டில் எழுதுனா நிச்சயமாக அந்த இடத்துல வந்து பணத்தடைகள் நீங்கும், பணவரவு அதிகமாகும். கண்டிப்பாக ஸ்விட்ச் வேர்ட் சொல்லிட்டீங்க. இந்த எபிசோடில் அவங்க என்ன மாதிரியான பாட்டு கேட்டால் அவங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாங்க. அதாவது நம்ம வந்து இன்னொரு விஷயம் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா நிறைய வந்து இன்றைக்கி 90s கிட்ஸ் அப்படின்னாலே திருமண தடை அப்படிங்கிறதுல திருமண தடை அதிகமாக போயிட்டுருக்கு. 2020s இருக்கிறவங்களுக்கு கூட எல்லாருக்குமே நிறைய பேர் மேலே 90s கிட்ஸ்க்கெலாம் வந்து திருமணம் ஆனவங்களுக்கும் நிறைய டைவர்ஸ் ஆகிருக்கு. இவங்கெல்லாம் வந்து திருச்செந்தூர் திருப்புகழ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகழில் ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை டவுன்லோட் பண்ணிக்கணும். வள்ளி தெய்வானையோட முருகன் இருக்கிற மாதிரி பழமுதிர்ச்சோலை முருகன் படத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சு இந்த பாடலை டெய்லி 6 முறை படிக்கணும், பாடலாம். அதுபோல் 6 தீபங்கள் அந்த ஷட்கோண கோலம் போட்டு முருகனோட ஷட்கோண கோலம்னு கூகுளில் சர்ச் பண்ண வரும். அதை போட்டு அது மேலே 6 நெய் தீபம் வந்து உள்நோக்கி எறியணும், ரவுண்டாக உள்ளே எறியணும். விரல் மாறல் அணிந்து அப்படின்னு சொல்லிட்டு வரும். விரல் மாறல் அணிந்து அப்படின்னு அந்த திருச்செந்தூர் திருப்புகழ் வரும். இந்த பாடலை இது போல் 6 தீபம் ஏற்றி இந்த பாடலை வந்து 6 முறை பாடலாம், அல்லது யூடியூப்பில் 6 முறை போட்டு விடலாம். இது போல் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஏதாவது ஒரு நைவேத்தியம் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு கூட வச்சு அல்லது பால் வச்சு ஒரு நைவேத்தியம் பண்ணி 48 நாட்கள் சைவமாக இருந்து இந்த பூஜை பண்ணிங்கன்னா அந்த 48 நாள் முடிகிறதுக்குள்ளேயே திருமணம் நடந்துடும். இது பல பேருக்கு நான் சொல்லி நிறைய பேருக்கு திருமணம் அழகாக முடிஞ்சிருக்கு. மிராக்கிளாக மேஜிக்காக திடீர்னு அமைச்சு திருமணம் ஆகிருக்கு. அதனால் எல்லாருமே இந்த திருமண தடையில் இருக்கிறவங்க இதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது போல் எதிரிகள் தொல்லை இருக்குனாலும் திருப்புகள் இருக்குது, ஒவ்வொன்றா நம்ம சொல்லலாம். ஆமாம், இப்போ வீட்டில் வந்து அந்த நல்ல மணி ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன மாதிரியான மலர் மருந்துகள் யூஸ் பண்ணணுமா? ஆமாங்கம்மா, அதாவது சில பேர் வந்து எப்போவுமே பற்றாக்குறை மனநிலையிலே இருப்பாங்க. எவ்வளோ வந்தாலும் பத்தாது, தேவையில்லாத ஒரு பொருளை வாங்குவாங்க, தேவையில்லாத அடுத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணிக்குவாங்க. அதாவது நமக்கு தகுதிக்கு தகுந்தது இல்லாமல் அதுக்குப்படியான கடன் வாங்கி சில பேர் வந்து வாழ்க்கையை ஓட்டுவாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே போகாமல் நல்ல வரக்கூடிய வருமானத்தை பெருக்கக்கூடிய தன்மை அல்லது புதிய யுக்தி நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தோட ஒரு புதிய தொழில் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது வாட்டர் வயலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்குது. இந்த வாட்டர் வயலட் மலர் மருந்து வந்து பில்ஸாக சீனி உருண்டைகள் மாதிரி உருண்டையாக இருக்கும். இது எல்லா ஹோமியோ மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். இதை வாங்கி வச்சுட்டு காலையில் 4 இரவு 4 அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கிறது பணவரவை தக்க வைக்கும், பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நல்ல புத்திசாலித்தனத்தை
நல்ல யுக்தியை யூகத்தை கொடுக்கும். இதுதான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துறாது மலர் மருந்துகள். இது வந்து இந்த வாட்டர் வயலட் மலர் மருந்து இது போல் பண்ணும். அது போலவே நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது தான், வீடுகளில் எப்பவுமே நல்ல சுக்கிரனோட அம்சமான மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமாக இருக்கணும் அப்படின்னா வீடு வந்து எப்பவுமே நல்ல ஒரு வாசனையாக இருக்கணும். இந்த வாசனையாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து சாம்பிராணி புகை போடலாம். இன்னொரு சில பேருக்கு வந்து இந்த புகை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அதிகப்படியான இருமல், காஃப் வர்றது இதெல்லாம் பண்ணும். அதனால வந்து மைல்டாக ஒரு வாசனை உள்ள ஒரு ஊதுபத்தி அப்படின்னா பைனாப்பிள் ஃப்ளேவரில் ஊதுபத்திகள் இருக்கும். பைனாப்பிள் அப்படிங்கிறதும் முழுமையான சுக்கிரனோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு ஃப்ரூட்டு. அதில் வந்து அந்த பத்தி அந்த அந்த பத்தி பாக்கெட் மேலேயே அந்த அன்னாசி பழத்தை போட்டிருப்போம். அந்த அன்னாசி பழம் பிரிண்ட் ஆகிருக்கும். அந்த ஊதுபத்தி அது வந்து அன்னாசி பழத்தோட அந்த ஸ்மெல் ஃப்ரெக்ரன்ஸ் இருக்கும். அந்த ஊதுபத்தி வாங்கி டெய்லி வந்து எல்லா ரூம்ஸ்லேயும் ஒரு பத்தி, டாய்லெட் முதல் கொண்டு வெளியில் வாசலுக்கு வெளியில் முதல் கொண்டு எல்லா இடங்கள்லையும் இந்த ஊதுபத்தியை வந்து காலை மாலை இருவேளையும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 4 ரூம் இருந்தால் கூட 4 பத்தி, 2 சேர்ந்து தான் ஆகட்டும் 6 பத்தி, ஆனால் அந்த மாதிரி ஏற்றி வச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா வீடு முழுக்க அந்த வாசனை வந்து தங்கி இருக்கும். திரும்ப மாலை நேரத்துலையும் ஏற்றி வைக்கலாம். இது வந்து நிறைய புகையெல்லாம் வராது, ரொம்ப மைல்டாக இருக்கும். அது போலவே வந்து நம்ம வந்து தீப எண்ணெய்கள்லேயும் பார்த்திங்கன்னா இழுப்பெண்ணெய் தீபம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கக்கூடியது. இழுப்பெண்ணெய் வந்து நம்ம வந்து வழிபாடுகளுக்கு தீபம் ஏற்ற குலதெய்வ வழிபாடு, சிவனுக்கு, இதெல்லாம் வந்து பைரவருக்கு எல்லாம் வந்து இழுப்பெண்ணெயில் தீபம் ஏற்றும் பொழுது அந்த இடத்துல வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன், நல்ல ஒரு நிம்மதிக்கு தரக்கூடிய அந்த ஆற்றல், அந்த எனர்ஜி அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கும். அதனால் வந்து இழுப்பெண்ணெய் எல்லார் வீடுகள்லையுமே தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நிலவாசலில் தலைவாசல்னு சொல்லக்கூடிய மெயின் என்ட்ரன்ஸில் வந்து கஸ்தூரி மஞ்சள், ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் ஒன்று போல் போட்டு மிக்ஸ் பண்ணி மிக்சியில் நல்லா பொடி பண்ணி அரைச்சிட்டு அதை வந்து பன்னீரில் கலக்கி வியாழக்கிழமை மாலை நேரத்தில் அல்லது வெள்ளிக்கிழமை காலையில் நிலவாசலுக்கு பூசிட்டு மஞ்சள் குங்குமம், நல்ல சிகப்பு நிற குங்குமம், நான் இப்போ நெத்தியில் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல டார்க் ரெட்டு அந்த கலர் உள்ள குங்குமத்தை வைக்கும் பொழுதும் அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸு. மகாலட்சுமி உள்ளே வருவாங்க நம்ம வீட்டுக்குள்ளே. அதாவது ஒரு எனர்ஜி தான் மகாலட்சுமிங்கிறது. நம்ம உருவகப்படுத்துகிறோம் ஒரு இது போல் ஒரு நிறையா ஜுவல்ஸ் எல்லாம் போட்ட மாதிரி ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவும் நம்மளுக்கு நல்ல விஷயந்தான். அது மாதிரி கனவு கண்டு காட்சிப்படுத்தும் போது தான் எல்லாம் நல்லதும் நடக்கும். அது போலவே இந்த எனர்ஜி உள்ளே வரணும்னா இது போல் பாசிட்டிவாக ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கும் பொழுதும் டெய்லி நிலவாசலுக்கு வெளியில் கொஞ்சம் பச்சரிசி மாவும் சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரையோ கலந்து எறும்புகளுக்கு டெய்லி போடுறதும் வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலையை நமக்கு கொடுக்கும். அந்த உதவக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு கிடைக்கும். அந்த 1000 எறும்புகள் வந்து அந்த இடத்துல சாப்பிடும்போது 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்த மாதிரி ஆச்சு. அந்த எறும்புகளோட பிளெஸ்ஸிங் வாழ்த்துக்களும் நமக்கு கிடைக்கும்போது வாழ்க்கையில் அந்த எதிர்மறையான விஷயங்கள் எதுவுமே நடக்காது. எப்போவுமே நம்ம பாசிட்டிவ் மனநிலையில் இருப்போம், தன்னம்பிக்கை தைரியத்தோடு இருப்போம் அப்படிங்கிறத இந்த இடத்துல உறுதியாக சொல்கிறேன். எல்லாருமே ஃபாலோ பண்ணி பார்க்கட்டும். சொல்லக்கூடியது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல தகவல்களை கொடுத்துட்ருக்கேன். எறும்புகளுக்கும் உணவு அரிசி போடணும், அரிசியோட சக்கரை சேர்த்து போடலாம். ப்ளஸ் வந்து பசுமாடுகள் எங்கே பார்த்தாலும் வாழைப்பழம் கொடுக்கலாம். இது போல் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயந்தான். அதுவும் சனிக்கிழமையில் சப்பாத்தி கொஞ்சம் எள்ளும் வெல்லமும் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கிரக பாதிப்புகள் இருந்தாலுமே அது தீரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருக்குமே நல்லது நடக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. எதிர்பாராத விபத்துகளில் துவங்கி பூஜை அறையை ஒவ்வொருத்தரும் எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன விஷயங்கள் வச்சுக்கணும், என்ன விஷயங்கள் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும், மலர் மருந்துகள், அதுக்கப்புறம் ரெய்க்கியில் நீங்கள் என்ன விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து பார்க்கிற நேயர்களுக்கு வந்து பல பயனுள்ள தகவல்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இந்த நேர்காணலுக்கு நன்றிங்கம்மா. இது போல் வந்து டைரக்ட் விசிட் போகும்போது எல்லாமே சொல்லி கொடுக்குறேங்கம்மா. ஏன்னா அந்த வீட்டோட எனர்ஜி என்னன்னு பார்த்துறேன், அந்த வீட்டோட வாஸ்து என்னன்னு சரி பண்ணிடுறோம். அவங்க உள்ளவங்களோட மனநிலை என்ன மனநிலையில் அவங்க பற்றாக்குறையாக இருக்காங்க. இங்கே மெயினாக சைக்காலஜி தான். வாஸ்து மாறினா சைக்காலஜி அவங்களோட மாற்றம் வரும். அப்போ அந்த சைக்காலஜி படி அவங்க அந்த வாஸ்துவை சரி பண்ணணுங்கிற எண்ணம் வர்றதுக்கு தான் இத்தனை விஷயங்கள் சொல்கிறேன். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக அந்த இடத்துல ரெமெடி அப்படிங்கிறது ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கும். நிறைய தேவையில்லாத மரங்களை எடுக்க சொல்கிறேன், தேவையில்லாத செடிகளை எடுக்க சொல்கிறேன். இதெல்லாம் டிகிரி பார்க்கும்போது தான் எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் செடி வைக்கலாம், எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் செடி வைக்கக்கூடாது அப்படிங்கிற புரிதலையும் அவங்ககிட்டே காட்டுறேன். பாருங்கள், உங்களோட சைட்டு வந்து 20 டிகிரி திரும்பி இருக்கிறதுனால இந்த இடத்துலேருந்து தான் நீங்கள் செடி வைக்கணும், இந்த இடத்துலேருந்து தான் நீங்கள் மரம் வைக்கணும், மற்ற இடங்களை நீங்கள் காலியாக வெட்ட வெளியாக தான் விடணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறேன். அது மாதிரி வீட்டை வந்து
வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுருக்கணும். எங்கே வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் வரும் அப்படின்னா, நல்ல வீடு வந்து எந்த இடத்துல தூய்மையாக இருக்கோ அங்கே தான் வந்து நம்ம வந்து அந்த ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், இம்மீடியட் சொல்யூஷன், நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்றைக்கி தயாராக இருக்கிறவங்க தான் அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. அவங்களுக்கு நம்ம அதை செஞ்சு கொடுத்த பிறகும் நம்மளோட நேர்பார்வையில் அவங்க இருக்கிறதுனால ஈஸியாக ரிசல்ட் அப்படிங்கிறது கிடச்சிட்ருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டைரக்ட் விசிட், நேரடியாக உங்கள் இடத்துக்கே வந்து உங்களோட வாஸ்துவையும் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான சுவிட்ச் வேர்ட்ஸு, நம்பர்ஸு, மலர் மருந்துகள், நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன கலர் ஸ்க்ரீன் போடணும், உங்கள் வீட்டில் என்ன ஊதுபத்தி ஏற்றணும், நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய்கள் பயன்படுத்தி தீபம் போடணும் அப்படிங்கிற வரைக்கும் விஷயம். ப்ளஸ் வந்து உங்களோட குலதெய்வம் ஆணா பெண்ணா, ஆண் தெய்வம் வந்தால் அதுக்கு வழிபாடு என்ன, பெண் தெய்வமாக இருந்தால் உங்களுக்கு என்ன வழிபாடு அப்படிங்கிறதையும் சிறப்பான முறையில் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா குலதெய்வ அருள் நமக்கு இருந்தது அப்படின்னா வெற்றி மேலே வெற்றி தான். அப்போ அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு என்னோட நேரடி விசிட்டில் உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி. கௌதர்பார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள். பசு போல தூய்மையானது கௌதர்பார். Hola! Vacation to Dubai starts from ₹29,999 only. GT Holidays. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin.